நிறுத்துங்க அம்பாசிடர் கார் நிறுத்துங்க அம்பாசிடர் கார் நிறுத்துங்க அம்பாசிடர் கார் நிறுத்துங்க 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 சுவாமி யார் நீரு ஏன் காரை நிப்பாட்டு நீரு சாரி மாமா இது சாரி மாமா காளிங்கராயநாத்து கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கோம் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம் மண்டபம் வரைக்கும் கொஞ்சம் லிஃப்ட் பண்ணேன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஐயோ நாங்க கூட அந்த கல்யாணத்தான் போயிட்டு இருக்கோம் நம்ம மனுஷாலா போயிட்டு இந்த சின்ன ஹெல்ப் கூட பண்ண மாட்டோம் காரே முது மாதிரிதான் ஏறும் தேங்க்யூ சேத்த பொறுங்கோ மாமி வந்திருக்கா ஓஹோ மாமி ஆக்ஷன் வந்திருக்கீரா மாமி எங்க அது அவ எப்போ சுடிதார் போடுறது வழக்கம் கல்யாணத்துக்கு போறச்ச மடிசார் கட்டணும்னு ஆசைப்பட்டா சரி கட்டிக்கோடின்னு சொன்னேன் அவ சரியா சொருவுல சொருவின் இருக்கா மரத்துக்கு பின்னாடி நின்னு பட்டு ரெடியோ வந்துட்டேன் மாமா காத்துட்டு இருக்கா வந்து ஏறடி என்ன இப்படி படுத்துரு உடவு சொல்றதுன்னு போயிருந்தேன் அதுக்குள்ள அவசரம் இவதான் என் ஆத்துக்காரி பட்டு இவ தோப்புறார் பெரிய பயில்வான் இடிச்ச இடியிலே தெரியறது நீங்க பையனாத்துக்காரா பொண்ணாத்துக்காரா என்ன அப்படி கேட்டு நான் பொண்ணாத்துக்காரன் கல்யாண பொண்ணு என் ஒய்ஃபுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு இந்த மாமியை பாக்குறச்சே நேக்கும் க்ளோஸா பழகணும் போல தோணுதுல ஐயோ நிறைய சுவாமி அழுத்துக்கிறேன் பழக க்ளோஸா பழக எனக்கு ஆட்சேபனே இல்ல நன்னா பழகு அடி பட்டு நோக்கு பை சான்ஸ் பழகுங்கோ பழகுங்கோ கார்ல ஏறுங்கோ ஏறுங்கோ நீங்க துறங்கோ துறங்கோ வாங்கோ வாங்கோ போங்க ஏறுங்கோ ஏறுங்கோ உட்காருமா வெக்கப்பட்டு இருக்காத சுவாமி எம்பி வர நேரமாச்சு யாராவது சந்தேகப்படுறாம இருந்தா உடனே அரெஸ்ட் பண்ணுங்க எஸ் சார் என்னப்பா செக்யூரிட்டி எல்லாம் கரெக்டா இருக்கா இருக்கு சார் நாலா பக்கம் ஜாக்கிரதையா இருக்கணும் என்ன புரியுதா பி அலர்ட் போட்டோ விட்டுறாதீங்க நீங்க உள்ள போங்க சார் நீங்க ரவுண்ட்ஸ்ல இருங்கய்யா எல்லாம் கரெக்டா ஆக்டிவா இருக்கணும் ஏதாவது தப்பு நடந்துச்சு ஐ வில் டேக் சிவியர் ஆக்ஷன் பட்டு குயிக்கா வாடி வந்துடுறேன் போலீஸ்லாம் நிறைய இருக்கா மாட்டணும் கஞ்சி கஞ்சி ஆகிடுவோம் இருங்கோ வந்துட்டோம் நம்மாத்து கல்யாணம் வாடி எக்ஸ்கியூஸ் மீ நான் இல்ல ஒரு மாட்டிட்டோம் கஞ்சி கஞ்சிதான் இந்த கட்சி உங்களுதுங்களா ஏன்பா இது என்ன ரத்தின கம்பளமா பின்னாலேயே துரத்திட்டே வர்றியா வாங்கிக்கோடி என்னது சரி வாங்க மாமி மாப்பிள அப்பா எம்பியை காணோம் வாங்க வாங்க நமஸ்காரம் நீங்க யாரு என்ன இப்படி கேட்டுட்டு நாங்க மாப்பிள வீடாக்கும் என்ன என்ன நோண்டா என்ன எடுத்து சொல்லுங்க என்ன அப்படி கேட்டு மாப்பிள்ளையோட தோப்பனார் எம்பி எலெக்ஷன் நிக்கிறதுக்கு என்னுடைய சிவாசானாக்கும் உனக்கு தெரியுமா சரி சாமி நீங்க போங்க உமக்கு புரியுறது உங்க பிள்ளையான எனக்கு புரியல சொல்லி வை ஐயிலேயே நான் ஒரு ரவுடியாக்கு என்ன நினைச்சிட்டு இருக்க வாங்க நில்லுங்க கார்ல ஏறச்ச பொண்ணு வீட்டுக்காரன்னு சொன்னீர் இங்க வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரன்னு சொல்றீரா எப்படி அது ஆமா அது தப்பு எனக்கு பொண்ணு வீடுதான் நேக்கு மாப்பிள்ளை வீடு தான் மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடு சேர்ந்தா தான் கல்யாணம் இது உனக்கு புரியாதா என்ன அனாவசியமான கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கு ஏய் இதுக்கு தாண்டி கல்யாணத்துக்கு வரைச்சு ஒரு கத்தி கொண்டு வரணும் கண்ட பையன் கொஸ்டின் பண்ணா எடுத்து சீ புட சீ என்ன எனக்கு வச்சு தாங்க முடியல என்ன கொஞ்சம் சும்மா இருக்குடா என்னடா எவரிதிங் ஓகே எவரிதிங் ஓகே கொஞ்சம் நில்லும் வந்துட்டான் கொஸ்டின் பிறந்தவன் என்ன ஓய் அபச்சாரம் ஓய் பூனால வளம் போடணும் இப்படி இடம் போட்டு இருக்கிற கிரகச்சாரம் இடம் போட்டா அமங்கலமாச்சே சாரி ஓய் இதுக்கு தான் ஓய் கல்யாணமும் திவசம் ஒரே டேட்ல வரக்கூடாது ரெண்டும் ஒரே டேட்ல வந்ததுனால கன்ஃபியூஸ் ஆகி மாமா இங்க வந்துட்டேன் இப்ப என்ன கெட்டு போச்சு இந்த தோல்ல தொங்குறத இந்த தோல்ல மாட்டா தொங்காதா கலட்டி ஆணில மாட்டினா கூட தொங்கும் ஓய் அதுக்கு இல்ல ஓய் என்ன நொய்யின்ற நீ ரொம்ப பேசுற சமய கட்டு கழிச்சிட்டு போய் கொள்ளிக்கறி எடுத்து வாயில வச்சுடுவேன் கொசப்பேட்ட கேடி மாதிரி என்ன பேசுறேன் மாமி கல்யாணத்துக்கு மனுஷா எல்லாம் வந்திருக்கா கல்யாணத்துக்கு மனுஷால் தான் வருவா பின்ன அனிமல்ஸா வரும் அம்மா கிட்ட பேசணும் ஓய் நான் அவள்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் என் ஒய்ஃபை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் நெல்லி கனி அப்படியே காக்கா கொத்திட்டு போயிடும் மாமிக்கு பேர் என்ன அலமு குழம்புன்னு வச்சிருந்தா பெஞ்சாலும் சாப்பிட்டுக்கலாம் வாங்க என்ன மாறு என்ன ஏடி சும்மா நோண்டிட்டே இருக்க அது வருதுண்ணா அதுனா அது வருதுண்ணா அதுனா எது இதுண்ணா
பின்னால எல்லாம் கும்பலா குந்திட்டு இருக்கா, அப்படியே பேசாம மடிசாலியே போயிடு. என்ன பேத்துற? ஐயோ ராமா ராமா, இதெல்லாம் போய் ஆம்பளையாட்ட கேட்டு இருப்பாளோ. நோக்கு என்ன பாத்ரூம் தானே போவோம். நேத்து ரொம்ப அர்ஜென்ட் தான், நான் 2 பேரும் போயிட்டு வந்துடலாம். நாங்க வரப்படாது. பொம்மநாட்டிக்குள்ள என்ன வைக்க வேண்டியிருக்கு? என்ன சும்மா ஜமாயே என்ன போடி. மாமி, நோக்கு பாத்ரூம் வரல? எதுக்காக கேக்குறீங்க? நேக்கு வெரி அர்ஜென்டா வருது. உங்க பக்கத்துல உட்கார்ந்தே தப்பு. அங்க போய் உட்கார்ந்தா கூட வரும். சுவாமி வந்துட்டா கொஸ்டின் கொன்னப்பமாகுது. என் ஆத்துக்காரி எங்க போய்? போய் உன் ஆத்துக்காரியும் என் ஆத்துக்காரியும் சேர்ந்து பாத்ரூம் போயிருக்கா. அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. அவ 2 பேரும் சேர்ந்து போனதுல தப்பே இல்ல ஓய். இப்படி ஒத்து போயிட்டா ஒரு குடும்பத்திலே குழப்பமே வராது. குழந்தைங்க ஃபிகர் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கும். வீட்டுல பாத்ரூம் போறப்போ ஆட்டுக்காரதான் அடிச்சுன்னு போக இருக்கு. உட்காரு. ஏண்டி போயிட்டு வந்துட்டியா? மாமி ஏன் ஒரு மாதிரியா இருக்கா? ஒண்ணும் இல்ல, பாத்ரூம் போகணும்னா போயிட்டு வந்தோம், அவ்வளவுதான். எப்படா சமாளிச்ச? ஒரு வழியா அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் இல்லையோ? அட்ஜஸ்ட் பண்ணிட்டியா? அது புது இடம் பாருங்க. இன்னும் 2-3 மேரேஜ் அட்டன் பண்ணிட்டா சரியா போயிடும். இல்லடே? ஆமாண்ணா. காம்பவுண்டர் வெள்ளசாமி, செக் மீ செக் பிபி. டேய் இதெல்லாம் உனக்கு தெரியுமா? மறந்துட்டேன். முத்தம் கொடுக்க போய் 3 மணி நேரம் ஆச்சு, இன்னும் முத்துராசாவை காணமேடா. ஒருவேளை காதல்ல வெற்றி அடைஞ்சு டூயட் பாடிக்கிட்டு இருப்பானோ. அண்ணே நம்ம பேஷண்ட் இவருக்கு என்னமா ஆச்சு? உட்காருங்க டாக்டர், இவர் எங்க நாய் கடிச்சிருச்சு. ஐயோ, நாய் மனுஷனை கடிச்சாலும் மனுஷன் நாயை கடிச்சாலும் ஆபத்தாச்சே. ஐயோ, இப்போ என்ன செய்யறது டாக்டர்? முதல்ல நான் நாயை டெஸ்ட் பண்ணி ஆகணும். நான் எங்க? எங்க வீட்ல இருக்கு. That is the great mistake. இவன் அங்க விட்டுட்டு முதல்ல நாயெல்லாம் கொண்டு வந்திருக்கணும். ஐயோ, நீங்க மிருக டாக்டரா? ஐ அம் சாரி. வாங்க நம்ம வேற டாக்டர் போலாம். சொல்றேன். அவர் மிருக டாக்டர் இல்லங்க, சொல்லு. ஆளினால் டாக்டர். 10 years பால் வச்சுக்கோங்க. பரவாயில்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் இவனை டெஸ்ட் பண்ணணும். நாயினுடைய 32 பற்களும் அகோரமா இவன் கழுத்துல பதிஞ்சிருக்குதான்னு நான் பார்க்கணும். டாக்டர், நாய்க்கு 32 பல்லு கிடையாது. பின்ன 27யா? நான் டாக்டரா நீ டாக்டரா? நான் யார்? ஐயோ, டாக்டர்னு சொல்ல வந்தேன்டா. ஆல்ரைட், 27 32 டெஸ்ட் பண்ணி தான் சொல்ல முடியும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் பேஷண்ட தூக்கிட்டு போறேன். டேய் இவனை தள்ளிட்டு வா. பாப்பா. ஏண்டா என்னடா இப்படி ரத்த வளர வந்து நிக்கிறேன்? முத்தம் கொடுத்தா காதல் வரும்னு சொன்னீங்க, நாய் தான் வந்தது. ஆஹா, முதல்ல நாய்க்கு முத்தம் கொடுத்துட்டு அப்புறம் நீ அவளுக்கு முத்தம் கொடுத்துருக்கணும். இதை நான் உங்ககிட்ட சொல்லியப்ப மறந்துட்டேன். கடி எங்க? டேய் போடவே இல்லையே. ஏண்டா? ஏன் டாக்டர், நாய்கடி கூட நீங்க வைத்தியம் வைப்பீங்களா? டேய் நீ யாரா? ஆமா டாக்டர். நான் யாரா? டாக்டர். நீ எனக்கு என்னடா வேணும்? தொழிலாளி. நான் உனக்கு என்னடா முதலாளி. வேணும்? நேபாளல கேளு. ஐயே. பின்ன வைத்தியம் பார்க்க விடுங்கடா. என்ன டாக்டர்? ஒண்ணு இல்ல, கடிக்கலடா. நகத்தை வச்சு பர்ருன்னு கீழே இருக்கு. பயப்பட வேண்டியது இல்ல. அப்படியா? எங்கடா போற? முதல்ல இந்த விஷயத்தை அவகிட்ட போய் சொல்லணும். அவ ரொம்ப பயந்துருப்பா. பெரிய அமராவதி அம்பிகாவதி தெய்வீக காதலி 3 தடவை போய் மொக்குன்னு அடி வாங்கிட்டு வந்திருக்கான். அவகிட்ட போய் சொல்றானா, டேய் இந்த நாய் கீரல வச்சு அதை டெவலப் பண்ணி அவளே வந்து உன்னை காதல் பண்ற அளவுக்கு பில்டப் பண்றான் பார். இப்ப படு. டேய் முல்ல மாதிரி இது வெள்ளச்சாமி, ஃபாலோ மீ. நான் என்னன்னுமா சொல்லுவேன். ஆமா, உன் நாய் நாட்டு நாயா இல்ல சொரி நாயா? ஆஸ்திரேலியால இருந்து கொண்டு வந்த அல்சேஷன் நாய் டாக்டர். ஆஸ்திரேலியாவில இருந்து கொண்டு வந்தா என்ன, ஆண்டிபட்டியில இருந்து கொண்டு வந்தா என்ன, அல்சேஷனா இருந்தா என்ன, ஆதிசேஷனா இருந்தா என்ன, நாய் தானம்மா. ஆமா பேஷண்ட நான் தீவிரமா டெஸ்ட் பண்ணதுல ஹைபிஸ்கஸ் ரோசா வியாதி ஒரு நாய்க்கு இருக்கு. டாக்டர், நாய் அவனை கடிச்சிருக்கிறதுனால அந்த வியாதி அவனுக்கும் பரவறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அது என்ன வியாதி டாக்டர்? யாருக்கு தெரியும்? அதுதானே. ஒரு முக்கியமான விஷயம், உன் நாய் 40 நாளைக்கு உயிரோடு இருந்தா தான் இவனும் உயிரோடு இருப்பான். எதுக்கு உன் நாய்க்கு பத்திய சாப்பாடே போடு. பத்திய சாப்பாடுனா? கீழா நெல்லிக்கீரை, அருகம்புல்லு, லீ52 மாத்திரை, இந்த 3 வரிசையா அம்மியில அடுக்கி வச்சு நை அரைச்சு அதை அப்படியே வலிச்சு கொளன்னு கலக்கி கீழே வச்சிரு. நாய் வந்து நக்கிட்டு போயிடும். எதுக்கும் அட்ரஸ் கொடுத்துட்டு போ. எதுக்கு? மண்டே போட சொல்லி அனுப்புதான். Bloody nonsense. டாக்டர், Bloody nonsense. அவன சொன்ன இந்த வியாதி கொடிய வியாதி. இது வந்து யாருமே தப்புனது இல்ல. பை நான் ட்ரை பண்றேன். சரி. நீங்க அடிக்கடி வந்து போங்க. சரி டாக்டர். டாக்டர், உங்க ஃபீஸ்? பீஸ் என்னம்மா பீஸ்? அவர் மொத்தமா வாங்கிடுவாரு. சரிங்க, நான் போயிட்டு வரேன். டேய் பெரிச்சாளி, எஸ். இப்பதான்டா இந்த டாக்டர் டென்சங்கப்பாவோட மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. இவன் வீடு போய் சேர்றதுக்குள்ள இவன் நாயை பின்புறமா போய் நீ கடத்திட்டு வந்துரு. ஐயோ, நாய் என்ன கிடைக்குமே. முதலாளி அம்மா வராங்க. ஜோக்கர், உன்னால எவ்வளவு தொல்லை பாத்தியா?
கண்டவனை வீட்டுக்குள்ள விட்ட அவனை நாய் கடிச்சிருச்சு. இப்ப ஹாஸ்பிடல்ல அவனை அட்மிட் பண்ணிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் எனக்கு தேவையா? இதுக்கே நீங்க இவ்வளவு கோச்சிக்கிறீங்களே. நான் இன்னொரு விஷயத்த சொன்னா நீங்க விஸ்வாமித்திரர் ஆயிடுவீங்க. என்னாச்சு? நாய் காணாம போச்சு. நாய் காணாம போச்சா? நல்லா தேடி பாத்தியா? YMCA இருந்து SPCA வரைக்கும் தேடி பார்த்தாச்சு, கிடைக்கல. இத புடி. மேடம், நான் நினைக்கிறேன் நீ ஒண்ணும் நினைக்க வேண்டாம். ஓ நாய் 40 நாளைக்கு உயிரோடு இருந்தா தான் இவனும் உயிரோடு இருப்பான். நீ என்ன பண்ற? நாய்க்கு பத்திய சாப்பாடு போடுற. ஐயோ டாக்டர்! டாக்டர் நாய், டாக்டர் நாய். டேய், டாக்டர் நாயா இல்ல நாய் டாக்டரா? நாய்ங்க. பின்ன இத நான் என்ன பேய் நான் சொன்னேன்? நீங்க சொன்னது மாதிரி கடத்திட்டு வந்துட்டேன். கடத்திட்டு வரல ஒண்ணு சிரமம் இல்லையே. சிரமமா? என் மூஞ்சிய பார்த்தவன பின்னாடியே வந்துருச்சு. அதான் அதனாலதான் ஒன்னு அனுப்புனேன். ஏன்னா எனத்தோட தான் சேரும்னு தெரியாமல சொன்னாங்க. டாக்டர், டேய் தப்பா எடுத்துக்காத. சில நேரங்கள்ல உண்மையை சொல்லித்தான் ஆகணும். சரி, நாயை கொண்டு போய் யாரு கண்ணிலையும் படாம கட்டு. தட்டுல சோத்த வை. அதுக்கு வைக்கிற சோத்த நீ தின்றாத. நாய் சாப்பிடுச்சாடா? நாயாது பேய். யானை தின்னு திங்குது. இந்த வீட் நாய் அப்புறம் நெய் உங்க 3 பேருக்கு நான் தண்ட சோறு போடுறேன். என்ன நாய் செத்து போச்சா? டேய் ஓடி போய் அவனை பாரு. மூங்கில் சங்கல வாங்கிட்டு வந்து ஏற்பாடு பண்ணு. ஐயோ, நாய் சாகல, அது காணாம போச்சு. ஓடி போச்சு எங்கயோ. ஓடி போச்சா? ஆமா. கரெக்ட். அப்ப நான் சொன்னேன் அந்த நிபோமனியா வியாதி தான். அப்போ வேற ஏதோ வியாதின்னு சொன்னீங்க? சொன்னனா? இருக்கலாம். ஒரு மனுஷனுக்கு 2 பேர் இருக்கும்போது ஒரு வியாதிக்கு 2 பேர் இருக்க கூடாதா? இந்த வியாதி வந்தாலே நான் இப்படித்தான் கட்டர்ந்துட்டு ஓடி போய் கண்டதெல்லாம் திங்கும். ஐயோ, நீங்களே சொல்லுங்க டாக்டர், இப்ப என்ன செய்யலாம்? நாயை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுமா? எத்தனையோ வழி இருக்கு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம், பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கலாம். எதுக்கு நீங்க டயத்தை வேஸ்ட் பண்ணாம நாயை கண்டுபிடிக்கிறீங்களா? அதுக்கு முன்னால கடைசி அவனை ஒரு தடவை பாத்துட்டு போயிருங்க. நீ அடக்கத்துக்கு ஏற்பாடு பண்ணு. எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ கம் இன் சார்? எஸ், சிட் டவுன். தேங்க் யூ. என்னம்மா விஷயம்? சார், எங்க நாய் காணாம போச்சு. அதை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கணும். மனுஷங்க காணாம போனாலே கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி சொல்லாதீங்க இன்ஸ்பெக்டர். எங்க நாயால ஒரு ஆளோட உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. அப்படியா? நாயோட போட்டோ இருக்கா? எதுக்கும் உங்க அட்ரஸ். டேய் தள்ளி நில்லு, 2க்கு வித்தியாசம் தெரியல. என்ன டாக்டர், பிறகுக்கெல்லாம் வைத்தியம் பண்றீங்களா? உனக்கு எப்ப பார்க்க ஆரம்பிச்சுனா அப்ப இருந்தே ஆரம்பிச்சிட்டேன். டாக்டர், உங்களுக்கு விஷயம் தெரியுமா? இந்த நாய்க்கு நாக்குல மச்சம் இருக்கு. வலது முன்னங்கால்ல 6 விரல் இருக்கு. இது 2 இருந்தா ரொம்ப அதிர்ஷ்டம் டாக்டர். 5 ரூபாய் வச்சிருக்கிற நீ அதிர்ஷ்டத்தை பத்தி பேசுற. டேய் நான் யாரா? டாக்டர், நீ யாரா? கம்பவுண்ட். நான் உனக்கு என்ன வேணும்? முதலாளி. நீ எனக்கு என்ன வேணும்? முதலாளி. நேபாள்ல 10 இயர்ஸ். ஐயோ. போக சொல்லு. டேய் போடா. 5 ரூபாய் கொடுத்து போக சொல்லு. போடா. என்ன டாக்டர், வெளியே கிளம்பிட்டு இருக்கீங்க? உள்ள கிளம்பிட்டு இருக்கேன். பாக்க எப்படி தெரியுது? அவர் எப்படி இருக்காரு? உன்னோட பெரிய ரோதனையா போச்சே. உன்னெல்லாம் நாய் வளர்க்கலன்னு எவமானுதான்? நாயை விட்டு பிராண்ட விட்டுறது, அப்புறம் எப்படி இருக்காருன்னு குசலம் விசாரிக்கிறது. கோச்சுக்காதீங்க டாக்டர். அதுக்கு இல்லம்மா, உன் நாய் எப்படி இருக்கிறத வச்சுதானே நான் முடிவு எடுக்க முடியும். நாய் கிடைச்சுதா? நாயா அலைஞ்சதுதான் மிச்சம். அவன் பெரிய கொலம்பஸ். நான் அவனை பத்தி விசாரிக்கிறதுக்கு. அவன் பேர் ராஜாவா, ஊர் பாம்பேவா, அவங்க அப்பா பெரிய தொழிலதிபரா, பாம்பேல MBA வரைக்கும் படிச்சிருக்கானா, இங்க ஏதோ கம்பெனில இன்ஜினியரா இருக்கானா. நாய்க்கு உண்டான சேஷ்ட அத்தனையும் இவன் உடம்புல ஏறி போச்சு. டாக்டர், இப்ப என்ன பண்றது? நான் எங்கேயும் கிடைக்கலையே. அதுக்கு நான் என்னமா பண்றது? நாய் சின்ன வயசா இருக்கும் போதே நீங்க 2 பேரும் ஒரு பாட்டு பாடி பழகி இருக்கணும். இப்ப நாய் காணாம போனோம்னே நீங்க எங்க இருந்து பாடினாலும் கப்புன்னு ஓடி வந்திருக்கும். நான் அப்படி பழக்கலையே டாக்டர். அதுக்காக இப்ப வருத்தப்பட்டு என்னமா பண்றது? ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேளுங்க. மனுஷங்க உயிரோட இருக்கணும்னா ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிட்டு நினைச்சு பார்த்தாலே கொடூரமா இருக்குமே. அது இல்ல டாக்டர், 100 நாய்க்கு நான் எங்க போவேன்? கார்பரேஷனுக்கு போமா, அங்க இருந்து 4 ஆளை கூப்பிட்டுக்க, தெரு போய் நாய் புடி. அதுக்காக 100 நாய் தான் வேணுங்கிற அவசியம் இல்ல. 1-2 குறையலாம். இவனை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க. இவன் கஞ்சி நல்லாவே குடிப்பான். என்ன டாக்டர், என்னோட நாய் குரல் மாதிரி இருக்கு? நாய்தாமா, இவன் தான் குறைக்கிறான். ஒரு நாய் தானே இவனை கடிச்சது. போய் நாயை கண்டுபிடி. சரி டாக்டர். எங்கிட்டே வா, அந்த கட்டிங் பிளேயர் எடு. நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். 40 வயசுக்கு மேலதான் நாய் குணம் வரும்னு சொல்லுவாங்க. இவனை நாய் கடிச்ச உடனே அந்த குணம் வந்துருச்சு. அப்படியா? பாலை கொடுத்தா நக்கி தான் குடிக்கிறான். போஸ்ட் மரத்தை பார்த்தா காலை தூக்கிட்டு நிக்கிறான். நல்ல வேளை வால் இல்ல, ஆட்டல. கேக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு டாக்டர். ஆமா, ஆகாரம் என்ன கொடுக்குறீங்க? ஆகாரமா? காரமே சாப்பிட மாட்டேங்கிறான், அப்புறம் எங்க ஆகாரம்? வழக்கம் போற பண்ணு போற பிஸ்கட் பால் தான். ஐயோ, உடம்பு ரொம்ப கெட்டு போயிடுமே. போயிடுமா? போயாச்சு. அவன் சாக போறாங்கிற விஷயம் அவனுக்கே தெரியாது. உண்மையிலேயே அவன் மேல உனக்கு பற்றுதல் பாசம் இருந்தா அவன் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடு. அவன் எங்கெங்க போகணும்னு நினைக்கிறானோ அங்கெல்லாம் அழைச்சிட்டு போ. இப்போ அவர் எங்க இருக்காரு? இப்போ மாடி மேல காத்து வாங்கிட்டு இருக்கான்.
குட் மார்னிங். வாங்க. குட் மார்னிங் சொன்னா திருப்பி சொல்ற பழக்கமே இல்லையா? சரி, மார்னிங் குட். ஐயோ பாவம், தான் சாக போறோங்கிற விஷயம் தெரியாம குறும்பு செய்றேன். இப்ப கூட அந்த நாய் தும்மி இருக்கும்னு நினைக்கிறேங்க. இப்போ உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல, வலிதான் இன்னும் குறையல. உங்களுக்கு ஏதாவது சாப்பிடணும்னு ஆசை இருந்தா சொல்லுங்க, நான் வாங்கி தரேன். ஏதாவது வேணுமா? ஆமா. என்ன வேணும்? கமர்கட்டு, எள்ளுருண்டை. அது எங்க கிடைக்கும்? அத்திப்பட்டியில. அப்படி ஒரு இடம் பாம்பேல இருக்கு? பாம்பேனா பாம்பேல இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி. சரி, ட்ரை பண்றேன். ஆமா, நீங்க மெட்ராஸை சுத்தி பார்த்திருக்கீங்களா? இல்லையே. ஏதாவது பார்க்கணும்னு ஆசைப்பட்டா நான் அழைச்சிட்டு போறேன். வாங்க. ஆமா, முதல்ல அந்த கால்ல நோண்டினீங்க, இப்ப நாய் இந்த கால்ல நோண்டுதுன்னு நினைக்கிறேன். ஓ. அம்மா. ம்.